ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 11 இன்றைக்குரிய டே விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல் நாள் விரதம் மாலை போட்டாச்சுல, முதல் நாள் விரதம் அன்றைக்கி டே எப்படி போச்சு என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 3:38 நான் எந்திரிக்கல, 3 மணிக்கு எந்திரிச்சேன். இருந்தாலும் தூக்கம் சொக்குனுச்சா, அதோட திரும்பி தூங்கி ஒரு 3:38 போல் எந்திரிச்சேன். எந்திரிச்சதோட சரி வாசலை தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கடுத்து மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். வாசல் தெளிக்கையிலலாம் என்ன சொல்கிறது, தூறல் விழுகலை, மேகமூட்டமாக இருந்துச்சு. நான் வீடு வாசல் அலசையில் அங்கிட்டு தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் போயிட்டு ரோட்டுக்கிட்ட இருக்க வாசலை கூட்டி கோலம்லாம் போட்டுட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அது அழிஞ்சே போச்சு. நான் கோலம் போட்ட நேரமாக என்னன்னு தெரில. அதோட வீடு வாசல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம தான் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே, அதனால் காலையில் எழுந்திரிச்சு வீடு அலசுறது மட்டும்தானே, அலசிட்டு குளிக்கலாம்னு போனேன். கடைசியில் பார்த்தா தம்பி முழிச்சிட்டேன். அதோட குளிச்சு கிளம்பி பிள்ளையார் கோயிலில் தம்பியும் தான் தூக்கிட்டு போனோம். நாங்கள் மாலை போடையில் ஒரு 4:30-5 மணி இருக்கும். மாலை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து தானே வேலை பார்ப்பாங்க, அதனால் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம தான் ஆல்ரெடி விளக்கெல்லாம் எல்லாமே விளக்கி வச்சுருந்தோமே, அப்படியே ஒரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போடலான்னு தான் இருந்தால். எல்லாத்தையும் நேற்று வாங்கிட்டு வர சொன்னேன், ஒரு நல்லெண்ணெய் வாங்க மறந்துட்டேன். அதனால் சும்மா சூடை மட்டும் பொருத்தி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வயலுக்கு வேலை பார்க்க ஆள் வராங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம சித்தி அத்தையும் தான் வந்தாங்க. அவங்கள வயலில் வேலை பார்த்துட்ருக்கையிலே மோட்ரு ரிப்பேராக போயிடுச்சு. அதனால் சித்தப்பா வர சொல்லி மோட்ரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோமே, சரி இட்லி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையெல்லாம் ஒன்று ஒன்றா ஊற்றிக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு தடவை பட்டு அனுபவிச்சுட்டேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தோசை ஊற்றி, அதனால் தோசையெல்லாம் அதிகமாக ஊற்ற மாட்டேன், இட்லி தான். அதோட காலையில் இட்லியை வச்சேன். தேங்காய் சட்னி வைப்போம்னா அப்பா தேங்காய் பிடிங்கி தர சொன்னேன். தேங்காய் சின்ன காயாக பிடிங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு தேங்காய் பத்தும், தண்ணியாக வச்சுருந்துருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்காது. அதனால் தக்காளி சட்னியை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காயை நம்மளே திருவ வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க தான் வயல் வேலை பார்க்குறாங்கல்ல, பாவம், அவங்களையும் போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால் நம்மளே எல்லாத்தையும் சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை ஒரு சைடு விட்டுட்டு நான் தேங்காய் தான் திருவிட்டு இருந்தேன். அவன் அந்த தேங்காய் வேணும்னு இருக்கிறதுல பாதியை காலி பண்ணிட்டான். இருக்கிறதே சின்ன தேங்காய். சரி நம்ம தக்காளி சட்னியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு தக்காளி சட்னிக்கு எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. அது ஒரு சைடு வச்சுருந்தேன். தேங்காய் சட்னி கொஞ்சம் காரம் இல்லாமல் வச்சுட்டேன் போல இருக்குது. அத்தை காரம் இல்லைப்பா, அப்பாவுக்கு தக்காளி சட்னி நல்லா சுருக்குன்னு வைன்னு சொல்லவும் மிளகாயை அள்ளி போட்டாச்சு தக்காளி சட்னியில். நல்லா என்ன சொல்கிறது, வாயில் வைக்க முடியாதபடி இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு நிறையா எடுப்பாங்க. அப்புறம் என்ன, அப்பா மழை பெய்யவும் தூறல் விழுகிற மாதிரி இருக்கவும் வந்துட்டாங்க. வந்ததோட சரின்னு நம்ம இட்லியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். என்னத்தான் விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கி அப்படின்னு கேட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி சட்னி தேங்காய் சட்னி. நாங்கள் எப்போவுமே ஒரு குழம்பு வைக்கிறதோட நிறுத்திக்கிடுவோம். ஆனால் நான் தான் இன்றைக்கி என்னமோ 2-3ன்னு வச்சுட்டு தெரிஞ்சேன். இன்றைக்கி ஃபுல்லாக மழை விட்டு விட்டு வர்றதும் போகிறதுமா இருந்துச்சு. வயலில் போய் இறங்குவாங்க, மழை வயலை விட்டு வெளியில் வருவாங்க, மழை நிற்கும், அப்படியே தான் இருந்துச்சு. பரவாயில்ல, கண்டு நட்டதுக்கு அதுக்கும் நல்ல மழை தான். நாங்கள் தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம், மோட்டரை போட்டு விட்டுட்டோம், அந்த தண்ணியும் போயிடுச்சு. அப்புறம் உட்காந்து வந்துட்டு கிடந்தாங்க. அப்புறம் ஈவினிங்க்கு முன்னாடியே ஒரு 3 மணி போலயே மாடு எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால மேயாமல் வந்துருச்சு. அதோட பாலை பீச்சியாச்சு. ஏன்னா கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டே கிடந்துச்சா, அதோட பாலை பீச்சிட்டு 2 பேரையும் ஒன்றா கட்டி போட்டாச்சு. நம்ம மதியானத்துக்கு என்ன பண்ணோம்னா சாப்பாடு சாம்பார் மட்டும் வச்சு முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா நான் ஒரு விஷயமா வெளியில் போயிருந்தேன், அதனால் நிறைய சமைக்க முடியலை. அதோட நான் மத்தியானம் சாப்பிட்லையா, ஈவினிங் போல் இட்லியை வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சா, சரி அதை எதுக்கு வைக்கன்னு சொல்லிட்டு தோசை சுட்டாச்சு. அப்பா சனவெளிக்கு போயிருந்தாங்களா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. அதை வாங்கிட்டு என்கிட்ட கொடுக்கக்கூடாதான் என் மகனை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவன் இவங்களை சட்டை கூட பண்ணலை, அதோட என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா? வேறு ஒன்றும் இல்லை, சூடம், திரி, எண்ணெய், இதுதான் வாங்கிட்டு வர சொன்னேன். இது நேற்றே வாங்கிட்டு வர சொன்னேன், மறந்துட்டாங்க போல இருக்குது. இல்லை நான் மறந்துட்டேன்னா என்னென்னு தெரியல. அதோட வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததை அப்போவே நம்ம சாமி கும்பிட்டுறணும்ல, அதனால் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிடுச்சாச்சு. அப்பா தான் எப்போவுமே போனால் பஜ்ஜி வாங்கிட்டு வந்துடுவாங்களே, அதுவும் மறந்துடாமல் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட இந்த விளக்கு ஏத்தையில் ஒரு திரி போடக்கூடாதான். எந்த தீபம் ஏற்றினாலுமே 2 திரி வைக்கணுமா. அதனால் லட்சுமி விளக்கில் 2 திரியும், இந்த குத்து விளக்கில் 2 திரியும் வச்சு கொஞ்சம் வியூவெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் நம்ம கடைசியாக சாமி கும்பிட்ட பிறகு பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி செம்மையாக இருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு தீபம் எரிஞ்சாலே ஜெகஜோதியாக இருக்கும். அப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டே கொஞ்சம் டம்மியாக தான் போச்சு, செகண்ட் டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.